portrait of Kishore Kataria and his parents. ஆசிரியரின் தலைமைப்படாத இந்த மூர்த்தியத்தை மகாவீர் அனைவரும் கரதோஷம் ஏற்றாமல் நன்றி. வருக வருக என்னை என் மனோவரையை வரவேற்க சார்பாக கிஷோர் கட்டாரியா, ஃபவுண்டர் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த கான்செப்டை நினைத்து இதை உருவாக்கி பலரையும் ஒன்றாக இணைத்து ஊர்கூடி தான் வைப்பார் என்று கூறக்கூடிய நாடு நம் நாடு. நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய கிஷோர் கட்டாரியா அவர்கள் இப்போது வெல்கம் அட்ரஸ் கொடுப்பார்கள். முருகப்பெருமானின் திருவருடன் இன்று இந்த புனிதமான 108 மகாநாள் உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு மேலாள் அமர்ந்துள்ள அனைத்து மாநில பாடல்களுக்கும் மனமார்ந்த பலருடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் நிகழ்வு அல்ல. தங்கம் மற்றும் வெள்ளை நிர்ணயிக்கப்பட்ட 108 தெய்வீக முருகன் வாழ்வால் உலகிற்கு வெளிப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக தருணம். இந்த புனிதமான தருணத்தில் இந்த நிகழ்வில் மாநில தலைமையாக நம்முடன் இணைந்துள்ள ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி முனைவர் டாக்டர் எஸ்.வி. கணேஷ் அவர்களை மனமார்ந்த பணியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த ஆன்மீகமும் வரலாற்றின் கொண்ட நிகழ்விற்கு தங்களின் வருகை ஒரு பெருங்காரணமாக ஆசீர்வாதங்களுக்கு அமைந்துள்ளது. நிகழ்வில் மாங்கல்ய சிறப்பு விதமாக நம்முடன் இழந்துள்ள மேனேஜிங் டைரக்டர் ஏடிபி ஐஆர் அன்பமகன் திரு கே.டி. வெங்கடேசன் அவர் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்தார். மற்றும் சகோதரர் திரு கே.டி. சீனிவாச அவர்கள் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மாண்டலிக சிறப்பு அலுவலராக நம்முடன் இணைந்துள்ள பிரசிடென்ட் ஆஃப் ஜெயந்தி அசோசியேஷன் ஸ்ரீ ஜெயந்திராஜ் செல்வன் அவர்களை மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தென்காசி எஸ். ஜவஹர் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களும் மிகுந்த நிறைவுடன் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். இந்த புனிதமான உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வு மேலும் சிறப்பாக வகையில் இன்று வருகை தந்துள்ள எங்கள் நிறுவனம் மகாலட்சுமி டைமண்ட்ஸின் மிகவும் மதிப்பிற்குரிய அன்பு வாழ்க்கை அனைவரையும் என் மனவாழ்ந்த பணியுடன் வரவேற்கிறேன். மேலும் என் வாழ்க்கையில் அழைப்பதாக இருக்கும் என் குடும்பத்தினர் உறவினர்கள் நலன்கடல்கள் அனைவரும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு கொண்டு செல்லும் பத்திரிகை, தொலைக்காட்சி, மின்னணு அறிஞர்கள் அனைவரும் நலமாக என்று பரம்பரை வரவேற்கிறேன். மனம், மொழி, நாடு என்ற இலைகளை தாண்டி முழு உறவர் கொடுத்திருக்கும் நம்பிக்கை, வலிமை, வழிகாட்டுதல் அவளும் ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. இந்த மேடை சார்பாகவும் இந்த உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்ந்த ஏற்பாடு செய்த அனைவரும் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை இங்கு வருகை தந்த அனைத்து மாண்புக விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த பணியாக இருக்கிறேன். வேறு வழிகாட்டட்டும், தேவன் பாராட்டட்டும், மனித குலம் பயன்படட்டும். நன்றி, வணக்கம். விழாவானது வரவேற்பு உரையோடு துவங்குகின்றோம். மழலையின் செல்வி, மலை போன்ற சாதனை சிற்பி, நல் சிந்தனையின் வித்து, நறுமுகையின் சொத்து, அற்புத வழிகாட்டி, அளவிலா பெருமையின் சீமாட்டி, சொல்லல்லா சீரிய செயல்கள், அபாக்கஸ் என்ற கணித முறையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்திய செம்மல், பல நூல்களின் இயற்றிய பெருந்தகையை,
அரிய வைபவத்தின் ஆய்வு நூலாக 108 மகாவேல் நூலின் ஆசிரியர் நமது இனிமையான திருமதி வசந்தி ரங்கநாதன் இதோ உங்கள் அரங்கில். நன்றி. பட்டி தொட்டி என தலைமைத்து கிளம்பும் முருகனின் சகோதரன் யானை முகத்தவன் தாழ்பணிந்து 108 மகாவத்தை வந்து ஒரு நாடக மேடை ஆதிபகவன் முதற்றை உலகு என்று முழங்கிய திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உலகு என பாடியவர்கள் வரிசையில் சேர்ந்து கிஷோர் கட்டாரியாவும் இன்று தமிழால் வேண்டும் வாக்கியம் அன்புடன் அனைவரையும் ஆலோசனை செய்து அரவணைக்கும் வேலை கொண்டு தன் குடும்பத்தையும் தம் குல பெயரையும் தம் மக்களையும் அழகு பலமுறை சரித்திரம் படைத்த நிகழ்வுகள் சிறப்பு பல. கந்தசஷ்டி கலசம் முழுவதும் கோயில் வீடுகள் கூடங்கள் பட்டி தொட்டி அனைத்து நிகழ்வுகள் பள்ளிகள் என காக்க காக்க என்று இருக்கின்றது. காக்கும் வேலை நம் அனைவரிடமும் அளித்து நம் மனதையும் உடலையும் நீளத்தையும் காப்பாற்ற வேலை 108 மகாவை உருவாக்கி இன்று உலக சாதனை படைக்கும் திரு கிஷோர் கட்டாரியா ஆன்மீக சம்மலாக தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து நான்கருக்கும் 8 தூரத்தில் ஒரு அரிய வேலை கொடுத்துள்ளார். கதிர்கான வடிவேலனுக்கு அரோகரா, வள்ளிமணாளனுக்கு அரோகரா, வெற்றிவாய் வீரவாய் முருகே அழகு. ஏற்கனவே கேட்டோம், முகுந்தன், ருத்ரன், பிரம்மா என்று 3 பேரையும் இணைத்து வாழ்ந்து destruction of evil and upholding of truth இப்படி பல கடவுளாக புலம்பும் முருகனின் பாதம் பணிந்து அவர் தம் வேலை கைப்பற்றும் வாய்ப்பு இன்று தலைவாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு அருளாசி 108 மகாவேல். செல்வத்திற்கு அதிபதியாம் ஐஸ்வர்ய லட்சுமி புன்னகை வந்தால் பொருள் கோரி தந்தால் என முதல்வர் கடவுளாம் பிள்ளையாருடன் 108 மகாவேலை இணைந்தது ஒரு இருக்கிறது. வியாதி, மனவருத்தம், டிமென்ஷியா, டிப்ரெஷன், ஆங்கர், ஸ்ட்ரெஸ் இவை அனைத்தையும் நிறுத்தி அடித்து உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு வித்தாக ஒரு ஔஷத வேலாக இருக்கிறது. வெற்றிவாய் என வேலை பற்றி பிரார்த்தனை செய்ய நம்மிடம் இருக்கும் 108 மகாவேலை. ஒன்று ஔஷதவேல். டாக்டர், சர்ஜன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், all sorts of people who are affected by any kind of disease can hold it. பசி வந்தால் பட்டும் திறந்துப்போம் என நமக்கு தெரியும். கொள்ளைகள் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஹார்டிகல்ச்சர், பிசிகல்ச்சர் என அனைத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். கதிர்கால அடையாளனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு சயின்ஸ் காலத்தை வழிவகுத்து பஞ்சாங்கம் தவறில்லாமல் கணக்கிடும் ஆந்த்ரோபாலஜி, ஆர்கிடெக்சர் என பல விஞ்ஞானிகளை கொண்டு மேலானம் படித்து அழகூட்டும் சின்னம், மீனம், கடகம், விருச்சிகம் என பல ராசிகளுக்கும் உகந்தவேல் 108 மகாவேலில் உள்ளது. படியுற்சவங்களில் திருத்தணியில் பிட்டுக்குடி முருகதாஸ் பாட, பங்களார் ரமணியினால் பாட, மீண்டும் பல இடங்களில் முருகனை துதித்து வளர்ந்து பலர் இருக்கிறோம். இந்த டிஜிட்டல் மீடியா, லிட்ரஸி, கிளவுட் கம்ப்யூட்டிங் என ரீச் சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் 108 மகாவேல் அனைத்து குடும்பங்களுக்கும்
அனைத்து மக்களுக்கும் ஒரு ரிச் லெகசியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். என் மக்களுக்கு நான் கொடுக்கும் அறிவு, ஞானம், கல்வி, அவர்கள் இணைந்து இந்த வேலை இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நாரத்தினவேல், முத்துவேல், பவளவேல் என இயற்கையை சான்று பேர் தொட்டு அருளாசி செய்யும் முருகவேல் is a great phenomenon, a rich heritage. Let's move fast forward in time and think about 3026. வேலும் மயிலும் அங்கும் இருந்தவன் ஏறும் இருக்கிறது, எங்கும் இருக்க ஏறு ஒரு ஆரம்பம். Business houses, communities, homes, individuals, each one of us will benefit. இது சிறந்த to aim and reach our targets. வேல்வழியால் என அழகு கண்களை கொண்ட மகிழ்வை போற்றும் அழகான வார்த்தைகள். It is romantic. Vivaha celebrates all vital relationships. அனைத்து குடும்பமாக, அது நிறுவனமாக இருக்கட்டும், தனி குடும்பமாக இருக்கட்டும், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக இருக்கட்டும், ஒன்றாக பணியாற்றுவோம். incorporates primordial strength in each one of us. முருகனை பற்றி வேறு ஆராய்ச்சியை பல நாட்கள் செய்து அமைத்து கொடுத்தது இந்த புத்தகம். என்று பேசுகிறார்கள். சிவசக்தி என்று சமநிலை பெண்களுக்கு கொடுத்த ஒரே நாடு நம் தாய்நாடுதான். இந்தியாவில் தான் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது voting rights பெண்களுக்கும் வந்தது, அமெரிக்காவில் அல்ல. They have to fight for it. பெண்களை மதித்து வாழ இந்த நாட்டில் பெண்களை ஒரு அங்கமாக கொண்ட சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிறந்த சூரசம்ஹாரத்தில் ஏழையை அழைத்து நல்ல விஷயங்களை ஆக்கி வேலும் மயிலாக படைத்தவர் முருகப்பெருமான். தைப்பூசத்தன்று இது நடைபெற்று வரும். ஒரு 17 ஹெல்சஸ் லைன் டிட்டாச்மெண்ட், தாவரங்கள் டிட்டாச்மெண்ட், நடுநிலை வாய்க்கும் திறமையை நம்மிடம் கொடுக்கும். இன்டர் ஜெனரேஷனல் கான்ஃபிளிக்ஸ் பல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஏன் என் அப்பா சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்ட ஒரு காலகட்டத்தில் தாய்ப்பாட்டனுடைய அழகான விஷுவலை திறந்து வைத்த இந்த மகன்களுக்கு என்னுடைய பாராட்டு. மகனிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. சுவாமிநாதன் அருள் ஞானமாக மாபெரும் சபை நடந்தால் எனக்கு மாலை பல விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னனை நீ என்று உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பித்தால் வேலை பற்றி அதை போற்றி வாழ்க்கையில் இணைத்தாமே ஆனால் வேறு சாதிக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும். வணக்கம். ஒரு சொற்பொழிவாக திருமதி வசந்தி ரங்கநாதன் அவர்கள் செட்டிங் த கண்டெஸ்ட் ஆஃப் த மகாவேலை பற்றி அருமையாக உரைத்தார்கள். இதை தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் மகிழ்வான நல்லறத்தில் மகிழ்வில் இணைந்தோம் மகாவேல் வைபவத்தில் கரங்குவித்து சொல்வோம் முருகனின் உள்ளம் குளிர வெற்றிவேல் முருகனுக்கு, வீரனுக்கு. மகா பயணமாம் மகாவேல் பற்றி நமக்கு சிறு உரை ஆற்றிட திரு மாண்புமிகு கிஷோர் கட்டேரியா அவர்களை மேடையை அலங்கரிக்க அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய எங்கள் திருவாரூர் அடையார் நாடக சங்கத்தின் தலைவரும் நம்மளும் இணைந்திருக்கார். அவரை மனமார்ந்த நன்றியுடன் வரவேற்கிறேன். உடன் செயலாளர், அருமை சகோதரர்கள் மற்றும் கமிட்டி மூலமாக வந்திருக்கீங்க. மனமார்ந்த நன்றி. மீண்டும் வரவேற்கிறேன் உங்களை. 108 மகாவேல் இந்த புனிதமான படைப்பு ஒரு தெய்வீக அழைப்பின் ஒரு பகுதியாகவும்
ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக சாதனையாகவும், தங்கம் மற்றும் வெள்ளியில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் 108 தெய்வ முருகன் வேல்கள் என்ற பெருமையும் உலகிற்கு நான் பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். இந்த படைப்பு தனிப்பட்ட ஆசை, திறமை அல்லது அறிவால் உருவானது அல்ல. நான் உருவாக்குவதும் அல்ல, ஒரு கருவி மட்டும். இந்த எண்ணத்தை என் மனதில் விதைத்து ஒவ்வொரு கட்டத்தையும் வழிநடத்திய அருள்மிக முருகப்பெருமான் அவர்களே. முருகப்பெருமானின் தெய்வ சக்தியை 108 மகாபேர் படைப்பின் உண்மையான உருவாக்கினர். நான் அந்த சக்தியின் ஒரு சிறிய கருவி மட்டுமே. மனித வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலை தேடுகிறது. தெய்வீக சக்தி, உலகளாவிய பொறுப்புகள், ஆன்மீக நம்பிக்கை, தொழில்முறை வாழ்க்கை, உள்ளார்ந்த வலிமை, வெளிப்புற சவால்கள். இந்த நூல் தெய்வீக சக்தி மற்றும் மனித வாழ்க்கை இவற்றுக்கிடையான இடைவெளி நிரப்ப உருவானது. ஒவ்வொருவரும் தனித்த பாதையில் பயணிக்கிறார்கள். மாணவர், தலைவர், தொழிலதிபர், ஆன்மீகம் தேடுபவர், பக்தர், ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனிப்பட்ட வேல் உள்ளது. 108 தனித்துவமான முருகன் வேல்கள் தங்கம் வெள்ளியில் உருவாக்கும் ஒவ்வொரு வேலின் விளக்கமும், தெய்வீக சக்தி மற்றும் அதன் நோக்கமும், பொருந்தும் தொழில் வாழ்க்கை நிலை, பிறப்பு ஜபம், சரியான வேலை வழிகாட்டுதல் அத்தகைய நிலையில் உள்ளது. இதில் வாழ்ந்து வழிகாட்டப்பட்டு மக்கள் பெற்றால் அந்த தெய்வீக நினைக்கிறேன். முருகப்பெருமான் தெய்வ சக்தி பிரபஞ்சம் நன்றாக வேல் வழிகாட்டும் மனித நன்றி. மகிமையை உரைத்த மனமார்ந்த வணக்கங்கள். வெறும் ஆயுதம் அல்ல, அது ஆழ்ந்த ஞானம், பரந்த அறிவு, கூர்மையான தெளிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய தெய்வீக சக்தி. அது என்ன 108 வேல்கள்? காரணம் உண்டு, அறிந்திருக்கின்றார் போல. ஆழ்ந்த ஞானம் என்பதாலே தேவனை இந்த 1008 மகாபேர் வைபவத்தை நிகழ்த்திருக்கின்றார். என்ற எண்ணானது இந்து பௌத்த உட்பட்ட பல பிரபஞ்ச ஒற்றுமையும் எண்ணி இந்த 108 என்பது. அதை அறிந்த ஆனந்த அறிவினை பெற்றதினாலே என்னமோ இந்த 108 மகாபேர் வைபவம் சிறப்பான முறையில் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக விஜய் இன்று ஒரு தொடராக சில தியானங்களை செய்துவிட்டு பிறகு நாம் ஒவ்வொருவருடைய சாற்றலை அனுபவிப்போம். ஸ்ரீ கணேஷ் of the day will unveil the 108 gold கணக்கம் என்று தங்கத்தை நாம் பார்க்கிறோம். தங்கம் is an investment, தங்கம் is an ornament. தங்கத்தின் வேலை அனுபவபூர்வமாக பணியிட்டு கொடுப்பவர் திரு ஐஸ்வரி கே கணேஷ், டாக்டர் திரு ஐஸ்வரி கே கணேஷ் to unveil the 108 gold wheel. வடிவால் மரகனுக்கு வடிவாகரா வீரவே மரகனுக்கு கண்டவா மரகனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு மரகனுக்கு கரப்பனூரனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு அமைத்த வைபவ முருகனுக்கு
வெள்ளி கலசம், வெள்ளி பாத்திரம், வெள்ளிகளை அனுபவிப்பவர்கள் அன்றாடம் வெள்ளி தட்டுகளில் சாப்பிடுவார்கள் பலர். இன்று 108 வெள்ளி மகாவேலை நமக்கு அன்னையும் செய்து கொடுப்பவர் பெஸ்ட் ஆஃப் ஆனர் திரு கே ஸ்ரீனிவாச ராஜா, மேனேஜிங் டைரக்டர், அடையார் ஆனந்த பவன். வெற்றிவேல் முருகனுக்கு. 108 மந்திரங்கள், 108 உபனிஷங்கள், இதய சக்கரத்தில் உள்ள 108 நரம்புகள், சூரிய பூமி தூரங்கள் 9 கோள்கள் × 12 மாதங்கள் சேர்த்தீங்கன்னா 108. இவ்விதமாக பல்வேறு கணித ஆன்மீக தொடர்புடைய 108 என்ற இந்த எண்ணுக்கான சிறப்பினை இந்த மகாவேல் வைபவத்தின் மூலமாக நாம் கண்டுகளிக்கின்றோம். பொன்னாலான வேலினை திறந்து வைத்து அதற்குரிய விளக்கத்தை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக வெள்ளியில் செய்த அந்த 108 வேல்கள் வைத்திருக்கின்ற மேடையில் அதை திறந்து வைத்து நமக்கு பெருமை சேர்க்க உள்ளார்கள். பழனி வேலா வேல் 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 வேலுருவாவே வேலுருவா பழனி வேலாகுவாவே. வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பதி முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை நாதனுக்கு அரோகரா. மகாவேல் என்று நாம் யோசித்து ஒரு முடிவெடுத்து பிரத்யேகமாக ஆர்னமெண்டலாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கக்கூடிய அந்த வேல் சிம்பலை நமக்கு திறந்து கொடுப்பவர் திரு ஜெயந்திலால் சலானி, பிரசிடென்ட் ஆஃப் தி ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன். மகாவேல் லோகோ அண்ட் என்னுடைய வேல் எது என்று யோஜனை பண்ணி தேர்ந்தெடுக்கும் ஒரு நிகழ்வு பொழுது. மகாவேலின் மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் லோகோவாக இதோ உங்கள் கண் முன் விரிகின்றது. அழகாக அவர்கள் கரத்தில் மனித உடலின் இதய சக்கரத்தை சுற்றி 108 ஆற்றல் கோடுகள் நரம்புகள் இணைவதாக யோக தத்துவம் கூறுகிறது. அந்த வகையில் சிறப்பு மிகு 108 மகா வேல் உங்கள் கண்களை கவரும் வண்ணமாக இதோ ஒரு சில நொடிகளில் விருந்தாக, மருந்தாக, மூல மந்திரமாக அதனின் லோகோ கரவொலியோடு மகாவேல் கரவொலியோடு ஒளிப்படத்திற்கு பிறகு நிகழ்வானது என் வேல் எது என்பதை பற்றி சிறுவுரை ஆற்ற வருகின்றார்கள். என் வேல் எது என்று யோசித்து தேர்ந்தெடுக்கும் ஒரு சின்ன ட்ரிகர், a simple trigger to help us frame
what exactly suits my life, my zodiac signs, my thought, my life, my family, my business, and my community. நூற்றி எட்டு மகாவேல் எதற்காக பண்ணது? ஒவ்வொரு வேலை பற்றியும் சிறு மணித்துறைகள், blessings, இவை அனைத்தும் மிகுந்த ரிசர்ச் செய்து பல எக்ஸ்பர்ட்ஸ் பலருடைய அனுபவங்களை கோர்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை நம்முடைய ரிட்டையர்டு IAS ஆபீசர் தென்காசி எஸ் ஜவஹர் அவர்கள் திறந்து வைப்பார்கள், ரிலீஸ் பண்ணுவார்கள். 108 மகாவேல் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லான்ச் பை தென்காசி எஸ் ஜவஹர் IAS. வெப்சைட் லான்ச். புத்தகங்களை இந்த கான்செப்ட் எதற்கு, வேல் எதற்கு, இது எப்படி தொன்று தொட்டு இருக்கிறது? 108 என்பது ஒரு ஹர்ஷத் நம்பர் என்று சொல்வோம். தி அபிலிட்டி டு கிவ், அதை என்கிறாங்க ஜவஹர் தென்காசி எஸ் ஜவஹர் IAS பல துறைகளில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரோட் ரூல்ஸ் என்று பல விஷயங்களில் ஈடுபாடுடன் வெற்றி நாட்டிய திரு ஜவஹர் தென்காசி எஸ் ஜவஹர் IAS retired launches the book. ஹர்ஷத் நம்பர் என்பது 108. கொடுக்கும் குணம் வேலுக்கும் மயிலுக்கும் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட சிரித்து மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அற்புதமான ஆய்வு நூலாக 108 மகாவேல் பற்றிய ஆய்ந்து தொகுத்த ஒரு அற்புத நூலினை இந்த அரிய வைபவத்தில் அழகாக அதை வெளியிட்டுள்ளார்கள். இதோ அவர்களின் கரத்தில் அந்நூலானது பெருமை சேர்த்துக் கொள்கின்றது. அவரின் திருக்கரத்தினாலே வெப்சைட் லான்ச்சும் செய்து தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஆங்கிலத்தில் எழுத வேண்டுமா என்று பலர் என்னை கேட்டனர். இன்று தமிழ்நாட்டில் நடந்தால் கூட ரா என்ற எழுத்தும் வல்லினம் மெல்லினம் என்று லா லா நா என்பதை அறியாத பலர் இருக்கின்றனர். ஆங்கில மொழி பல நாடுகளில் இன்று காலனைசேஷனால அமைந்து விட்டது, இன்க்ளூடிங் அவர் ஓன் கண்ட்ரி. தமிழ் கடவுளாக முருகன் தமிழுக்கு பரிபாலித்துக் கொண்டிருந்தாலும் உலக அளவில் ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடிய அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று ஆர்வத்தின் காரணத்தினால் ஆங்கிலத்திலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளப்பட்டிருக்கிறது. தமிழில் வேண்டுமானாலும் பண்ணி கொடுக்கலாம். இன்றுதான் நமக்கு டிஜிட்டல் லிட்ரஸி மூலம் அனைத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ளலாம் அல்லவா? அதனால் நன்று தொடர்ந்து felicitation of the chief guest and the guest of honor and special invitees by Kishore Kataria and his family. Profile. Sure. I request Kishore Kataria sir to kindly felicitate Dr. Aisha Ganeshan sir, please. Can you just get the memento? Yeah. There is an applause.
நம் மேடையை அலங்கரிக்கும் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸை வரிசையாக அழைக்கப் போகிறேன். Tenkasi Jawahar IAS 1990 batch. As Commissioner, he prevented thousands of fatal road accidents, enhanced income of 15 lakh farmers of Tamil Nadu receiving the National Award. A great person in disaster management, as District Collector Nagai, he built 18,000 homes for tsunami victims. Presenting Valthurai from retired IAS officer Tenkasi S. Jawahar. இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் வெல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஸ்வரி ஜெய கணேசன் அவர்களே, அடையார் ஆனந்த் மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்கு பாசத்துக்குரிய கே.டி. ஸ்ரீனிவாச ராஜா அவர்களே, ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மதிப்புக்குரிய திரு ஜெயந்தி லால் கிலானி அவர்களே, இந்த விழாவுடைய நாயகன் நீண்டகால நண்பருடைய சம்பந்தி மேனேஜிங் டைரக்டர் மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் மெர்ச்சன்ட் மதிப்புக்குரிய திரு கிஷோர் பட்டாரஜி அவர்களே, அவரோட சம்பந்தி மற்றும் என்னுடைய நீண்டகால நண்பர் காஞ்சிபுரம் திரு விமல் அவர்களே, என்னுடைய அண்ணன் திரு வினேஷ்ஜி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ரெண்டு குடும்பத்தையும் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, திரு சுவாமிஜி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வெயில் வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி வெயில்? மூணு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸுங்க. தெய்வீக சக்தி, ஞானம் மற்றும் பாதுகாப்பு. இதுதான் வேலுடைய சிக்னிஃபிகன்ஸ். நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் முருக பக்தர். நானும் முருக பக்தர் தான். வேலை நம்ம முருகருடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்த்துட்டு வேலை நம்ம வர்ஷி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வேல்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு 108 வகையான வேல்கள், அதுவும் ஒரு காரியத்துக்கு ஒரு வேல், ஒரு ராசிக்கு ஒரு வேல், இதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த பட்டியலில் போட்டு நான் வெளியிட்ட புத்தகத்தில் ஒவ்வொரு வேலும் எந்த ஒகேஷனில் கொடுக்கலாம், அந்த வேலை ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ், அந்த வேல் சம்பந்தப்பட்ட சூழல் என்னது, அது அவ்வளோ விஷயம் இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் மலேசியா வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற நம்ம முருகர் பக்தர்கள் இந்த முருகர் கோயிலில் போயிட்டு அங்கே முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சிக்காக இன்னைக்கு பரிசு எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிய விரும்புகிறேன். இந்த இடம் எப்படி எழுதுன்னு பாருங்க. முருகப்பெருமானுடைய பிடிச்ச கலர் என்ன? கிரீன். இந்த ஹோட்டல் பேரு கிரீன். இந்த அனுபவம் கிடைக்கிறாரு. அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இந்த முயற்சி மிக வெற்றிகளாக நடக்கும் என்று கூறி இந்த வாழத்துக்கு நன்றி கூறுவதற்கு நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி. நான் காலையில் ஊபர் டாக்ஸியில் வந்தேன். அதில் வண்டியை ஓட்டினவர் ஒரு முருக பக்தர். அந்த டாக்ஸி முழுக்க வேலாக இருந்தது, முருகன் படம் இருந்தது. செல்வாபுரிக்கு மாதம் ஒரு முறை போகிறவராம். அனைவருக்கும் அருள் பாலிக்கும் இந்த முருகனாய் ஸ்ரீ ஜெயந்திலால் சுவாமி, Doyen in the jewelry industry, has added a lot of value to many homes, temples, communities, businesses. He started his journey at Madurantakam, now needing 15 outlets. We invite him for this great investment in gold and silver to give us the blessings for the 108 Mahavir.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டவர்கள் சான்றவர்களுக்கும் மற்றும் கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது என்னுடைய குலதெய்வம், அதாவது கிஷோர் கட்டாருடைய குலதெய்வம் முருகர் அல்ல, கும்பிடும் தெய்வமும் முருகர் அல்ல. அவர் ஒரு ஜெயின சமூகத்தை சேர்ந்தவர், ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவர். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஈர்ப்பாக 108 முருகர்களை ஆராய்ச்சி செய்து பெரியவர்களிடம் ஆசை வாங்கி அது உருவாக்கியுள்ளார். நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஏற்கனவே திரு ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இடம் கடவுளுக்கு பிடித்த நிறம் பச்சை. இந்த ஓட்டுடைய பெயர் கிரீன் பார்க். நான் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வடபழனி முருகர் கோயில்கள் அருகில் அமைந்துள்ளது, அவருடைய எல்லையில் அமைந்துள்ளது. அது எல்லாம் தாண்டி அந்த பச்சை நிறத்தையே உள்ள ஆடையாக அவர் அணிந்திருக்கிறார் திரு கிஷோர் அவர்கள். அதை அவர் குறிப்பிடவில்லை. இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதாவது இதெல்லாம் ஏதோ சொல்லி செய்வது போல அல்ல, கடவுளுடைய ஆசி மிக சிறப்பாகவே நடந்துள்ளது. அதன் காரணமாக இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த 108 வேறுடைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக ஒரு முயற்சி எடுப்பார் அதற்காக என்று நான் நம்புகிறேன். இங்கு பார்த்தீங்கன்னா வேல் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல் தான் கடைசியில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். மேலும் அவருடைய இந்த ஆன்மீக பயணம் பெரிய அளவில் தொடர வேண்டும், பெரிய அளவில் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. I invite Sri K.T. Srinivasa Raja of Adyar Anandabhavam. முருகனை சுவைத்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இவரை அன்றி வேறு யார் நமக்கு சொல்லித்தர முடியும்? He is known to all of us, all over the world. He has experienced quality taste. அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து அனைத்து இடங்களிலும் அவர் தம் சுவைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நாளில் அந்த எலிகண்ட் ஸ்வீட்ஸ் போல, அங்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டியை போல நம்மிடையே வந்திருப்பவர் திரு K.T. Srinivasa Raja. வணக்கம் ஐயா. இந்த நாளை வடிவமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த அவையை ஏற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணிற்கு எப்படி தெரிகின்றார் என்பதை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்தலால் குறிப்பிட்டிருப்ப இன்னும் ஒரு படை சிறப்பு இந்த சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யலன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சான்சலர். வேல்ஸுக்கு சொந்தமான உலகரங்கிலே ஒரு வேல்ஸ் என்று சொன்னால் சகோதரர் இந்த நிகழ்ச்சி அவர் பொறுத்தவரையில் இந்த பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரி அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அவரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கு வணக்கம் செலுத்தி இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினராக வந்துள்ள எங்களுடைய பகுதியை சேர்ந்த அதிகாரியாக தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றிக் கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று சகோதரர்களை ஒரு முறை வணங்குகிறேன். ஜெயந்தலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. இந்த சூழ்நிலை சிறப்பாக செயல்படுவதற்கு ஜெயந்தலாலுடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமையிலும் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது சிறப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபார சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குருமகனாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமான கிருஷ்ணன்குட்டி அவர்கள், மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும், மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும்
அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு நானும் கூட அவங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பர்சமேரியாவில் 6 முறை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு சென்று சுமார் பல மாதங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருகிறேன். கந்தசாமி கோயில், திருப்பூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, நிறைய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர்களை பெற்றோரை இன்றைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையாளவோ தெரிந்தது ஓரளவோ தெரியாதவோ இருக்கின்றன என்பதை எனக்கு உலகிற்கு எடுத்து காட்டுவதை பார்க்கும் போது உங்களை முருகருடைய பக்தராக பார்க்க அந்த முருகருக்கு வேல் எப்படி முக்கியமோ சூரசம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழைப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலையை கொடுத்திருந்தார். அந்த வேலையை 108 இதுவும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலைக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்திருக்கேன். நான் என்னுடைய வெற்றி ஒவ்வொரு சந்திரன் குங்குமம் இல்லாத வேலையே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போகும்போது என் நெற்றியிலே வந்து வைத்து ஒன்றுவா மகனே நீ சுய தொழிலை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி முகமையை வைப்பார். என் தாயும் அதை பக்கத்திலே வந்து நான் பெருமாளுடைய பக்தன் நீ ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் அந்த 3 பொட்டு வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டுகளை வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தன் இவ்வளவு மனிதர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலைக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் வேலை வந்து பகைவரை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகனை யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இதுதான் நீங்கள் அதை வந்து அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அறிவுரை தகவல்களை கொடுத்திருக்கின்றன. ஆகவே இந்த உள்ளம் சிறப்பு என்னவென்றால் அடையாறு பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடையாறு கூட அந்த நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி அவர் எனக்கு ரொம்ப நண்பன். எனக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமர்ஜயன் அவர்களும் வந்து அவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல சைன மதத்தையும் ஜெயினருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளவு அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தியோடு இந்த தகவல்களை இங்கே நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஹோட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த 108 வேல்களை அது தங்கத்திலும் வெள்ளையிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்துள்ளேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சி அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்ட வைர வேலையும் நாம் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறைவன் நாம் வேண்டுதல் என்று வேண்டுவது அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த வாழ்கிற அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளாக இருக்கின்ற இந்த முருக பெருமாளில் யாருமே செய்யாத ஒரு அழகிய சாதனை இந்த நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்த என்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றார்கள். ஆகவே அத்தனை பேருடைய இருவரும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்ற வாழ்த்து இத்தனை சார்ந்தமைக்கு இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டது
இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையரால் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை இங்கு எல்லாருமே பெருமதிப்படை கொண்டாந்து இறையரால் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமா எல்லாருக்கும் தங்க வேலை வெள்ளி வேலை ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்குவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்தவர்கள் முதல் கஸ்டமராக இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகோ அழகு, யாதுமூரே யாவரும் கேளீர் என்று அனைவரையும் அனைத்து அழகாக பேசிய திரு ஸ்ரீனிவாச ராஜா என் மகன் போன்றுதான் அந்த வயதுதான் இருக்கும் என நினைக்கிறேன். சுவையாக எவ்வளவு அழகாக அவர் தம் பெற்றோரை நினைத்து காட்டினார். அப்படிதான் கிஷோர் கட்டாரியாவும் ஆரம்பித்தார். பெற்றோர்களின் ஆசிகளும் அவர் தம் விபூதி, குங்குமம், சந்தனம் என்று அத்தனை அலங்கரிப்பினால் பிளஸிங்கோடு வரக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் ராஜா, கிஷோர் கட்டாரியாவுடைய வாழ்த்துக்கள் மிகவும் அழகாக பரிமளிக்கிறது. அடையாரானந்த பவனில் உட்கார்ந்து சுவைத்து உள்ளது போல் ஒரு அழகான ஒரு உணர்வு. மிக்க நன்றி ஐயா. I'm very happy to announce that one world record has been cleared at this point in time. We have Dr. Sifu Dr. D. Balavinayakam, adjudicator of South Asia Book of Records, to come on stage and declare the first world record for 108 Mahavel. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சபையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் எங்கள் சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டின் முதல் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார வாழ்த்தறக்கோ ஓகேங்களா, அதுவே இருக்கிறப்போ உங்களுக்கு வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது. அதே மாதிரி ஊரகம் நிறைய உங்களுக்கு பரிகாரமா இருக்குது. ஆக்சுவலா நாங்கள் அளவில் முருக பக்தர்கள் பெருமைப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய சான்றாக இருக்குது. எங்க சவுத் ஏசியா புக்காவுடைய எவ்வளவு சாதனையாளருக்கு நாங்கள் விருதுகள் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த விருது உங்களுக்கு கொடுக்கறது போது நாங்க பெருமை அடைகிறோம். ரொம்ப நன்றி சார். கோட்டை எங்கள் கிருஷ்ணராக கொடுப்போம். அனைத்து டிக்னிட்டரிஸும் இணைந்து திரு கிஷோர் கட்டோரியா அவர்களுடன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் 108 Mahavel declared by South Asia World Records adjudicator. அனைத்து வண்ணங்களும் மேடையில் அமர்ந்திருப்போரும் மற்றும் பலரும் வாழ்த்துக்கள் கொடுத்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் தமிழ் பிரபல நிறுவனம் பரவி அனைத்து மக்களுக்கும் நல் வாழ்க்கையை அமைத்து தர வாழ்த்துக்கள். இப்போது நம்முடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் நல்லதொரு ஆரம்பம். சிறு சிறு முதலடிகளை எடுத்து வைத்து நாடகத்துறையில் துவங்கி ஐஸ்வரி கணேஷ் is the youngest founder chancellor of the Deemed University world. எப்படி அமைந்தது பாருங்கள். Deemed University. He has transformed 200,000 families. I'm not saying he should be more, through promotion of literacy, philanthropy, social services. உலக அளவிய presence from
LKG to doctoral work under just one umbrella. Aishri K. Ganesh, Dr. Aishri K. Ganesh is an inspiration, collaborator, அனைவருடன் இணைந்து சாதனை படைத்தவர். Long list of current position in learning, education, drama, trust, movie world. He leaves us with a rich legacy of the unknowing, the golden 108 world, and now I invite him to give us his Vartukal. Dr. K. Aishri Ganesh. Ganeshan. Nandri, Nandri. Aishri K. Ganeshan, Dr. Aishri K. Ganeshan. ஏறுவழியில் ஏறுவழி ஆறுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கொன்றபவன் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அராகரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகள் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததான் வராங்கன்னா நிச்சயமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியில் இருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐசரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐசரி கணேஷ். என் தந்தை இறந்தவுடனே அவருடைய நினைவால ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்பாவுடைய பேர்ல. அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்க 11 மாநிலங்கள்ல, அது மட்டும் இல்லை லண்டன்ல, சிங்கப்பூர்ல, துபாயில எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்ல, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரையில பாதி எடுத்து முருகனுடைய வேல்ல தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு
36 மாணவர்கள்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை வந்து நெருங்கி இருக்கோம் 32 வருடங்கள்ல. ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருடம் வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எவ்ரி டியூஸ்டே காலையில சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை வந்து நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி வந்து கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினைச்சேன் 108 அவரை சொல்லும் போது என்னால அதை நம்ப முடியல. இன்னைக்கு அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுத்தி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்ட் அதனுடைய ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த 108 இதுவும் வந்து ஒரு வியாதி வந்தா சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனா எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவரை தங்க ரொம்ப நல்லா பேசினாரு. இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் வந்து அவரை பச்சை உடையில இருக்காரு, நானும் பச்சை உடையில தான் இருக்கேன். அதனால இன்னும் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குடி போட்டாரு. கிரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியா வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிவல்ல ஆரம்பம். ஒரு பெரிய சகாப்தம். இது முடிவல்ல, இது ஆரம்பம். வேர்ல்ட் ரெக்கார்டை நமக்கு அளித்த சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் முதலில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று நம்மிடையே பேசிய அருமை நண்பர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ். கதிர்வேல் என்று சொன்னார் பார்த்தீர்களா? கதிர்வேல் நம்முடைய 108 வேல்களிலும் ஒன்று. உணவு